ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டு வாசல்ல உனக்கு அருள் செய்வதற்காகவும் உன்னை ஆசீர்வதிப்பதற்குமாகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ செய்யக்கூடிய வேலையை சிறப்பாகவும் ஈடுபாட்டோடும் முழு நம்பிக்கையோடும் செஞ்சாலே பேரும் புகழும் பாராட்டும் பெருமையும் வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் செஞ்சிருவேன். நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. நான் உன்னை எப்போதும் இடைவிடாமல் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா உன்னுடைய நல்ல செயல்களுக்கான பல மடங்கு பலனை நிச்சயமாக நீ பெற்றே தீருவாய். என் செல்ல பிள்ளையான உன் மேல யார் என்ன குறை சொன்னாலும் உன் மீது சுமத்தப்படும் குற்றங்களுக்கும் கூட நீ பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு உன்னுடைய செயல்களை மட்டும், நீ நினச்ச காரியத்தை மட்டும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய். உன் வாழ்க்கைக்கான முடிவுகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீனா நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும், அம்புகளையும் ஏவுகணைகளையும் விடுத்தாலும் கூட அது எல்லாமே அர்த்தமற்றதாக மாறி போகும். ஏன்னா உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நோக்கத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில உயரமும் தோற்றமும் முகப்பொழிவு தரும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு நிமிஷம் சில வருஷங்கள் மட்டும்தான். ஒருத்தரை பார்த்த உடனே அழகா இருக்காங்க நினைக்கிறது பெருசு இல்லை. அவங்கள பார்த்த உடனே அவங்க நல்ல மனசின் அழகு வெளிப்படணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல குணநலத்தோட, நல்ல பேசும் பழக்கத்தோட, நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாரு. முக அழகை விட அக அழகைத்தான் இந்த சாயப்பா விரும்புவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உன்னால் திருத்திக்க முடியாத சில பழக்கங்கள் இருக்கலாம். உன்னால் மாற்றிக்க முடியாத சில குணங்கள் உனக்குள்ள இருக்கலாம். அதை பற்றி யோசித்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு அதை எப்படி மாற்றிக்கிறது, எப்படி அதை சரி செய்கிறதுன்னு யோசித்து அதற்கேற்ற பயிற்சியை செய்ய பழகு. உன் ஆர்வத்தின் மூலமாகவும் உன் பயிற்சியின் மூலமாகவும் கண்டிப்பாக உன்னுடைய திறமையை மென்மேலும் பொலிவுள்ளதாக மாற்றிக்கணும். உன்னுடைய திறமையின் மூலமாகவே நீ நிச்சயம் சிறப்பான இடத்தை அடைவாய். இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் ஆளுவதற்காகவும் அனுபவிப்பதற்குமாகவே நீ பிறந்திருக்கிறாய்ன்றதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம அழுது அழுது நீ வருத்தப்பட்டு கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில முதல்ல என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு உன் செயல்களை நீ சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சாலே உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துருவேன். உன் மனசு எப்போதும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள உன் கைவசத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் எண்ணங்களையும் ஆசைகளையும் சீர்தூக்கி பார்த்து உன்னுடைய புனித எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையவே அழகாக்கி இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் செல்லமே. உன் எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லது நடந்தே தீரும். நீ கடின உழைப்பு உனக்கு சோர்வை தரும்போதும் நீ ஓய்வே எடுக்காம உன் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினச்சாலும் வருமானம் வேணுமே, சம்பாத்தியம் வேணுமே நினச்சிக்கிட்டு ஓய்வெடுக்காம ஓடிக்கிட்டு இருக்க உனக்கு உன் தோளின் பாரத்தை குறைத்து உன் சுமையை இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். என் செல்ல குழந்தையான நீ எதுக்காகவும் கலங்கி நிற்காத. உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உள்ளத்தின் வேதனை எனக்கு நல்லா புரிகிறது என் செல்லமே. மிகுந்த மனவேதனையிலும் கவலையிலும் இருக்கக்கூடிய உன் வேதனைகளை போக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ சிரிப்பும் சந்தோஷமும் புன்னகையுமா நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். முடியவே முடியாது,
நடக்கவே நடக்காது. அவ்வளவுதான் என் வாழ்க்கையில் திருப்பமே இல்லை, மாற்றமே இல்லைன்னு நீ நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாயல்லவா? அப்படி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ பிரகாசிக்கும்படி நான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் சூரிய ஒளி பிரகாசமாக இருந்து உன்னை ஒளிர செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ இழந்ததை விட 2 மடங்கு 3 மடங்கு பல மடங்காக அனைத்தையும் உனக்கு திருப்பி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சாலே போதும். எல்லா கடன்களும் கஷ்டங்களும் தீர்ந்து நீ நிம்மதி பெருமூச்சு விடுவாய். இந்த சாயப்பா உனக்கு செல்வ வளமிக்க வாழ்க்கையை கொடுத்து உன் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை உருவாக்கி எந்த தங்கு தடையும் இல்லாமல் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வழி மீது விழி வைத்து காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற இந்த சாயப்பா உன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன். இப்போ நான் சொன்னதையெல்லாம் கவனமாக கேட்டாய்தானே? கண்டிப்பாக என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்குறேன். சீரும் சிறப்பும் உள்ள செல்வமிக்க சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ மனக்குழப்பத்தோட எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சில விஷயங்களை ஆறப்போடு. விதி வசத்தால் உனக்கு எப்படிப்பட்ட கடினமான வாழ்க்கை அமையணும்னு இருந்தாலும் என் அருளால் எல்லாம் மாறி சிறப்பான ஒளிமிகுந்த வாழ்க்கை அமையும். உன் இடர்களையும் துன்பங்களையும் கலைத்து நீ போகும் பாதையில் உனக்கு ஊன்றுகோலாய் வழிகாட்டியாய் இந்த சாயப்பா இருக்கிறேன். சில நேரங்களில் நீயே மனசொடைஞ்சு போய் என்னடா வாழ்க்கை இதுன்னு நொந்து போனாலும் நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். இந்த பிறவியை உனக்கு கொடுத்த இந்த சாயப்பா அதை நீ சித்திரவதையோடு அனுபவிக்கும்படியும் அழுது கொமஞ்சு வேதனைப்படும்படியும் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த பிறவியில் கர்ம வினையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில் நீ செய்கிற செயல்கள் எல்லாமே தோல்வியை தருதே, தாமதமாகுதே, தள்ளி போகுதேன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத. இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை நிச்சயம் நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கீழே சரிய விடமாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக நீ வெற்றி பாதையில் தான் வாழ போகிற. சில நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்குற சாயப்பான்னு வருந்தீராய் அல்லவா? என்னால் வாழவும் முடியலை, வாழ்கிறதுக்கான வழியும் தெரியலைன்னு மிகுந்த மன வேதனையோடு நீ இருக்கிறத பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் ஓடோடி வந்தேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கும்போது நீ மட்டும் கஷ்டப்படுறோன்னு தானே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. கவலைப்படாத என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழணுன்றது உன் கர்ம வினையாக இருந்தாலும் என் கடைக்கண் பார்வை மூலமாக அத்தனையையும் மாற்றி உன்னை உன் விருப்பப்படி சிறப்போடு பொலிவோடு வாழ வைக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்னன்னா மிகுந்த நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்வது மட்டும்தான். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். உனக்கு இருக்கும் மன சங்கடத்தையும் மன வருத்தத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நன்மையாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ எல்லாருக்கும் நல்லதே செஞ்சாலும் உன் கூட இருக்கிற மனிதர்கள் சுயநலத்தோட உனக்கு நல்லதை செய்யாமல் நம்பிக்கை துரோகம் மட்டுமே செய்கிறாங்கன்னு யோசிக்கிறியா? நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தியோ, யாருக்கெல்லாம் தியாகம் செய்தியோ அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ அதிக சங்கடத்தை சந்திப்பது எனக்கு தெரியும். அவர்கள் தான் உன்னை காயப்படுத்துகிறாங்களே, உன் மனசு கஷ்டப்படுத்துகிறாங்களே. மறுபடியும் மறுபடியும் நீ ஏன் அவங்கள தேடி போகிற? இந்த சாயப்பா உன் கூட இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ அதிக அன்பு செலுத்தும் மனிதர்கள் எல்லாரும் உன்னை சங்கடப்படுத்தி துக்கத்தை கொடுத்தாலும் உன் கடமைகளை உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமல் இந்த உலக வாழ்க்கை என் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு
மன நிம்மதியோட வாழ பழகிக்கோ. அடுத்தவங்க குறையை பெருந்தன்மையோட மறக்கவும் மன்னிக்கவும் முயற்சி செய். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம தெளிவாக உன் மனசுக்குள்ள சிந்தனையை நிறுத்திக்கிட்டு உன் செயல்களை எல்லாம் முழு கவனத்தோடு செஞ்சாலே நீ எதிர்பார்க்குற வெற்றியை விட மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைப்பேன்.